Hello children, இந்த வீடியோவில் 9th சயின்ஸில் யூனிட் 4 மின்னோட்டமும்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம். ஆன்சர், எலக்ட்ரான்களின் இழப்பு. செகண்ட், சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. தேர்ட், மின்விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். ஃபோர்த், ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டுவர செய்யப்படும் வேலையின் அளவாகும். ஃபிஃப்த், மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் A மற்றும் A, அதாவது எலக்ட்ரான்கள் மற்றும் நீர அயனிகள். சிக்ஸ்த்து, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமீறல் என அழைக்கப்படும். செவன்த், மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. எயிட், ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு, இவை அனைத்தும். அடுத்ததாக குறித்த இடம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தத்தில் இருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு நகரும். செகண்ட், எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மரபு மின்னோட்டம் எனப்படும். தேர்ட், ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பானுக்கு ஒப்பானது. ஃபோர்த், இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னோட்டமாகும். அடுத்ததாக சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் உள்ளதை குறிக்கும். சரி. செகண்ட், ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும். இது தவறு, அது பக்க இணைப்பில் இல்லை, தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். தேர்ட், மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறி உடையது. இதுவும் தவறு, அது எதிர்மின் அல்ல, நேர்மின் குறி உடையது. ஃபோர்த்து, மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். சரி. அடுத்ததாக பொறுத்துக்க. மின்னூட்டம் கூலும், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின்புலம் நியூட்டன் கூலும், மின்தடை ஓம், மின்னோட்டம் ஆம்பியர். ஸோ இந்த லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.